நாம் அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது 18/10 முதல் 16/11 சூரியன் என்ற கிரகம் துலா ராசியில் நீசமடைகிறார். பிறகு சுக்கிரன் அங்கு ஆட்சியாகும் பொழுது சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. 28/10/2025 செவ்வாய் என்ற கிரகம் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மேலும் 18ஆம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார். இதையும் தவிர 27/10/2025 துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் வக்கரமடைகிறார். 5/11/2025 சுக்கிரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம். குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம். இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது. என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை. ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களைத்தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இங்கு நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது. உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது? விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஐப்பசி மாதத்தில் இவங்களுக்கு பிரமாதமான நிறைய விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மாதத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் ராசியில் இவர்களுக்கு ஆட்சி பலம். இந்த செவ்வாய் ஆட்சி என்பது இவர்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ இவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் இது நாள் வரைக்கும் ஒரு ஏரோப்ளைன் மோடில் இருந்ததோ அந்த அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு மேலும் 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 நன்றாக ஆக்டிவேட் ஆகும். எதையெல்லாம் இவர்கள் இது நாள் வரை இழந்தார்களோ, விட்டு கொடுத்தார்களோ, வராது என்று நினைத்தார்களோ, எதெல்லாம் இவர்களுக்கு சுருண்டு போனது என்று நினைத்தார்களோ, இது எல்லா விஷயமும் இவர்களுக்கு விரிவாக்கமாகும். இப்போ செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு ராசியாதிபதியாகவே வந்து ராசியில் அமர்வது அப்படின்னா ஒரு கெத்தாக இருப்பது, ஒரு மிடுக்காக இருப்பது, ஒரு தோரணையாக இருப்பது, பலர் நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேனரிசம்ஸ், ஒரு தேஜஸ், இவை அனைத்தையும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த செவ்வாய் நமக்கு ஏற்படுத்துவார். சார் செவ்வாய் ராசியில் இருந்தால் கொஞ்சம் கோபமும் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களே அப்படின்னு, நியாயமான விஷயத்துக்கு கோபப்படுவது தவறில்லை. இருந்தாலும் இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார். அப்போது செவ்வாயின் வீரியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக கட்டுப்படும். நிதானித்து யோசிப்பார்கள். அதுவும் 9ஆம் இடத்திலிருந்து உச்சகுரு ராசியை பார்க்கிறார். இந்த உச்சகுருவின் பார்வை இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நம்ம நன்றாக முயற்சி செய்து அதன் மூலம் பெயர், புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்களை நாம் எடுத்து கொள்ள வேண்டிய அமைப்பு, அந்த வெற்றியை நாம் கண்டிப்பாக பெறக்கூடிய அமைப்பு. புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்டர்ன் என்ற கிரகத்தையும் குரு பார்க்கிறார். அப்போது குழந்தைகள் எங்கெல்லாம் மந்தமாக இருந்தார்களோ, எங்கெல்லாம் எதையோ விட்டு கொடுத்தது போல் இருந்தார்களோ, எங்கெல்லாம் நமக்கு ஒரு அபிவிருத்தி நடக்குமோ நடக்காதோ என்ற ஏக்கத்தில் இருந்தார்களோ, இந்த அனைத்து
விஷயங்களும் கண்டிப்பாக அபிவிருத்தியாக அமையும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இதனால் வரை இவர்கள் நிறைய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை போன்ற விஷயங்களில் சிக்கி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள், குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் போட்டி, குடும்பத்திலேயே போட்டி, பொறாமை போன்ற விஷயங்களை இன்றளவும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பக்கத்தில் 10ஆம் இடத்தில் கேது. இப்போ தொழில் சம்பந்தமான புது டெக்னாலஜி, புது விஷயங்களை கிரகித்து கொள்வது, அதனை நாம் நமது தொழிலில் இம்ப்ளிமெண்ட் செய்து அதற்குண்டான அபிவிருத்தியை கண்டிப்பாக பெற முடியும். இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 12ஆம் வீட்டில் ஆட்சி பலம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனை பொறுத்தவரை இங்கு ஒரு நெகட்டிவான இடம் கிடையாது. ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டாலும், அனுகூலமான செலவு ஒரு விரயம் செய்தாலும் இவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இவர்களுடைய லக்ஸுரிக்கும் தான் இவர்கள் அந்த செலவை செய்வார்கள். 11, 12 அதிபதிகளின் சேர்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு புது கான்செப்ட், ப்ராடக்ட் போன்ற விஷயங்களை உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்வது, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு எனக்கு விசா கிடைக்கல, அங்கே எனக்கு ஜாப் அமையலை, நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணின விஷயங்கள் எனக்கு அனுகூலமாக வரவில்லை அப்படின்னு யாரெல்லாம் ஒரு வருத்தத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும். 12ஆம் இடத்தில் இவர்களுக்கு சூரியன் நீசம் அடைந்திருந்தாலும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. இப்போ நீச சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு கரண்ட் பில்லு கட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்ஸ் கட்டுற விஷயமாக இருக்கலாம், இல்லை நாம் கட்டக்கூடிய விஷயங்கள் இடங்களில் டீவியேஷன் இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்னா, இது நாள் வரைக்கும் நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்தார். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அந்த குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இப்போ நம்ம ராசியாதிபதி செவ்வாயே ராகுவை பார்க்கிறது. இப்போ நம்மளுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வீடு அதனை இடித்து கட்டுவது, சீரமைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஒன்றை நாம் புத்திசாலித்தனமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொள்வோம், மாட்டப்போகிறோம் என்று தெரியாமலேயே நாம் இந்த விஷயத்தை செய்து விடுவோம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ரிப்பேர் சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்தால் கொஞ்ச நாட்கள் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். அதை மீறி அதில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கையை வைக்க வேணும் அப்படின்னா அது சம்பந்தமான குருமார்களை நாடி அதற்குண்டான ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். உச்ச குருவின் பார்வை ராசி மேல் வந்து ஒழுகக்கூடிய காலகட்டம். இது ஒரு மினி கோல்டன் பீரியடாக எடுத்துக்கொண்டு இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.